கல்லூரி உதவி பேராசிரியர் ஆராய்ச்சி படிப்புகளுக்கான UGC நெட் மறுதேர்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதேபோல் CSIR UGC நெட் தேர்வு ஜூலை 25 முதல் 27ஆம் தேதி வரையும், NCET நுழைவுத் தேர்வு ஜூலை 10ஆம் தேதி என்றும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் மேலும் 2 பேரை CBI அதிகாரிகள் கைது செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரியாக் நகரில் உள்ள ஒயாசிஸ் பள்ளி முதல்வர் எசான் உல் ஹக், துணை முதல்வர் இம்தியாஸ் ஆலம் ஆகியோர் தேசிய தேர்வு முகமையில் நகர ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களை பீகார் அழைத்துச் சென்று விசாரணை நடைபெற்று வருகிறது. தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் நீட் தேர்வு முறையை ரத்து செய்திட மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கான சட்ட முன்வடிவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் பாஜக ஆளாத 8 மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். டெல்லி, ஹிமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், தெலங்கானா, மேற்கு வங்கம் ஆகிய 8 மாநில முதலமைச்சர்கள் தங்கள் மாநில சட்டமன்றத்திலும் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றுவது குறித்து பரிசீலிக்குமாறு தனது கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். 38 எம்பிக்களை வைத்துக் கொண்டு நீட் ஒழிப்புக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக தற்போது 40 எம்பிக்கள் இருந்தும் நாடாளுமன்றத்தில் நீட் குறித்த தீர்மானத்தை கொண்டு வராமல் மீண்டும் 3வது முறையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவதால் என்ன பயன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதன்படி தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. அதில் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் பொருட்களை காய்ச்சுதல் மற்றும் விற்பனைக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 தண்டனைகள் கடுமையாக இல்லை என முதல்வர் மு க ஸ்டாலின் கூறுவது இந்த ஆண்டின் ஆகச்சிறந்த நகைச்சுவை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கள்ளக்குறிச்சியில் 65 பேர் பலியான பின்பும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமியை பதவி நீக்கம் செய்யாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளதாக சாடினார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பான வழக்கில் CBI விசாரணை கோரி ஆளுநர் RN ரவியிடம் தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் மனு அளித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் கிழியாத சட்டையை கிழித்ததாக காண்பித்துக் கொண்டு சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்ததுதான் தமிழ்நாட்டின் உச்சபட்ச விளம்பரம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விமர்சித்தார். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் விருதுகள் வழங்கி பாராட்டினார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவிகள் 3 பேருக்கு வைரக்கம்மலும், 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள் 6 பேருக்கு வைர மோதிரமும் வழங்கி வாழ்த்தினார். தமிழ்நாட்டிற்கு தற்போதைய தேவை நல்ல தலைவர்கள் தான் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் நல்ல தலைவர்கள் இல்லை என்றும் சிந்தித்து நல்ல தலைவர்களை மாணவ செல்வங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடுமின்றி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளை அழைத்து உதவித்தொகை வழங்கும் விஜய்க்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவில் செய்தியாளர்களை பவுன்சர் ஒருவர் அவமதிக்கும் வகையில் பேசியதால் நிகழ்ச்சி அரங்கை செய்தியாளர்கள் முற்றுகையிட்டனர். பவுன்சர் தங்களிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே கலைந்து செல்வோம் என்று கூறியதை தொடர்ந்து உள்ளே இருந்து வந்த பவுன்சர் செய்தியாளர்களிடம் மன்னிப்பு கேட்டார்.
முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெகு விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்தார். சட்டப்பேரவையில் தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், விரைவில் அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் அங்குள்ள பெரு நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாக கூறினார். ஜூன் மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஜூலை மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது. மே மாதத்திற்கான பாமாயில் துவரம் பருப்பினை ஜூன் மாதம் பெற சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதியால் இந்த தாமதம் என விளக்கம் அளிக்கப்பட்டது. நீட் தேர்வு கவுன்சிலிங்குக்கு தடை கோரிய வழக்கில் தேசிய தேர்வுகள் முகமையிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வினாத்தாள் மாற்றி வழங்கப்பட்ட தேர்வு மையங்களின் மாணவர்களுக்கு தரவரிசை பட்டியலை மாற்றி அமைத்து தனியாக கவுன்சிலிங் நடத்த கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த 12 தேர்வர்கள் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நுழைவுத் தேர்வுகளை நடத்தும் நோக்கில் நிறுவப்பட்டதால் சங்கங்கள் சட்டத்தின்படி சொசைட்டியாக பதிவு செய்யப்பட்டதாக தேசிய தேர்வுகள் முகமை விளக்கம் அளித்துள்ளது. மேலும் மத்திய அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில்தான் நுழைவுத் தேர்வுகளை நடத்தி வருவதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்ட வரம்பிற்குள் தேசிய தேர்வுகள் முகமையும் அடங்கும் எனவும் விளக்கம் அளித்துள்ளது. ஜூலை 8ஆம் தேதி பிரதமர் மோடி ரஷ்யா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு ரஷ்யாவில் நடக்க உள்ள நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்பது குறித்து உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்பயணத்தின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அடுத்த மாதம் கசகஸ்தானில் நடைபெற உள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளவிருந்த நிலையில் அவரது பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பிரதமருக்கு பதில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான குழுவினர் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். நீட் முறைகேடு விவகாரத்தில் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது கார்கே அவையின் மையப்பகுதிக்கே வந்து உரையாற்றியதால் அதிர்ச்சியடைந்த ஜெகதீப் தங்கர், அரசியல் அனுபவமுள்ள தலைவர் அவையின் மையப்பகுதிக்கு வந்து பேசியது அதிர்ச்சி அளிப்பதாக வேதனை தெரிவித்தார். மாநிலங்களவையில் நீட் முறைகேடு தொடர்பாக அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கமிட்ட காங்கிரஸ் பெண் எம்பி ஃபுலே தேவி நீட்டம் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவரை மீட்ட சக உறுப்பினர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீட் தேர்வு குறித்து மக்களவையில் விவாதம் நடத்த வலியுறுத்தி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். நாடு முழுவதும் நீட் தேர்வு மோசடிகள் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி வரும் நிலையில் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் நீட் தேர்வு மோசடிகள் தொடர்பாக லோக்சபாவை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அவை நாகரிகத்தோடு நடந்து கொள்ள தயார் என்றால் நீட் முறைகேடு பற்றி விவாதம் நடத்த அரசு தயார் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். தற்போதைய நீட் தேர்வு அமைப்பு ஊழலுக்கு வழிவகுத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மாநிலங்கள் சொந்தமாக நுழைவுத் தேர்வுகளை நடத்த அனுமதிக்கப்பட்ட முந்தைய மாணவர் சேர்க்கை முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி மீது ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு உள்ளிட்ட சம்பவங்களை தொடர்ந்து ராஜ்பவன் செல்ல பெண்கள் பயப்படுவதாக மமதா பானர்ஜி பேசிய நிலையில் அவர் மீது கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஆளுநர் வழக்கு தொடர்ந்தார். மத்திய வெளியுறவுத்துறை செயலாளராக விக்ரம் மிஸ்ரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலாளராக உள்ள வினய் குவாத்ராவின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. இதையடுத்து தற்போது தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தில் தேசிய பாதுகாப்பு உதவி ஆலோசகராக இருக்கும் விக்ரம் மிஸ்ரி புதிய வெளியுறவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
நில மோசடி வழக்கில் கைதான ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் சிறையிலிருந்து வீட்டிற்கு வந்த அவருக்கு பெண்கள் கால்களை கழுவி பூஜை செய்து வரவேற்றனர். பின்னர் முதலமைச்சர் சம்பாய் சோரன் உள்ளிட்ட முக்கிய நபர்களுடன் ஹேமந்த் சோரன் ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் மழைநீர் வடிகாலில் தவறி விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூ உஸ்மான்பூரைச் சேர்ந்த 8 வயதுடைய சிறுவனும் 10 வயதுடைய மற்றொரு சிறுவனும் இணைந்து சாலையோர மழைநீர் வடிகாலில் தண்ணீர் தேங்கியதை கண்டு விளையாட சென்ற நிலையில் ஆழம் அதிகமாக இருந்ததால் இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். பீகாரில் 4 ஆண்டுகளாக கட்டுமான பணியில் இருந்த மற்றொரு பாலம் இடிந்து விழுந்தது. கிஷன்கஞ்ச் மாவட்டம் பான்ஸ்பரி ஷ்ரவன் சவுக் அருகே மரியா ஆற்றின் குறுக்கே உள்ள ஆற்று பாலத்தின் ஒரு பகுதி கனமழை காரணமாக இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பீகாரில் கடந்த 9 நாட்களில் 5 பாலங்கள் இடிந்து விழுந்தன. குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக நவ்சாரி பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக சாலையோரங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் 18 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரிந்த அண்ணனை இன்ஸ்டா ரீல்ஸ் மூலம் தங்கை கண்டறிந்த சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியுள்ளது. ராஜ்குமாரி என்பவரின் அண்ணன் பால்கோவிந்த் என்பவர் வேலைக்காக மும்பை சென்று வீடு திரும்பாததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்த போது அண்ணனை அவரது உடைந்த பல்லை வைத்து அடையாளம் கண்டு இருவரும் இணைந்தனர். கொல்கத்தா விமான நிலையத்தில் பயணி ஒருவர் எழுப்பிய கேள்வியால் வெடிகுண்டு பீதி கிளம்பி விமானம் தாமதமாக புறப்பட நேரிட்டது. அதிகாரிகள் உடைமைகளை தீவிரமாக சோதனை செய்ததால் ஆத்திரமடைந்த பயணி ஒருவர் அதில் வெடிகுண்டா இருக்க போகிறது என வினவினார். இதனால் பீதியடைந்த அதிகாரிகள் உடனடியாக அனைத்து பயணிகளின் உடைமைகளையும் சோதித்தனர். ஆனால் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் கைப்பற்றப்படவில்லை. ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல் நிறுவனமும் செல்போன் சேவை கட்டணங்களை உயர்த்துவதாக அறிவித்திருக்கிறது. அதன்படி பாரதி ஏர்டெல் நிறுவனம் தனது செல்போன் சேவையில் அனைத்து ரீசார்ஜ் திட்டங்களின் கட்டணத்தையும் 10 முதல் 21% உயர்த்தி அறிவித்திருக்கிறது. இந்த கட்டண உயர்வு ஜூலை 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளுக்கான இ பாஸ் வழங்கும் நடைமுறையை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வாகனங்களின் வருகை குறித்து சென்னை IIT, பெங்களூரு IIM நிறுவனங்கள் ஆய்வு செய்து வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் இ பாஸ் வழங்கும் முறை நீட்டிக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். யாரிடம் எங்கெல்லாம் பண பரிமாற்றங்கள் நடைபெற்றுள்ளது என்பது குறித்து அவரது வங்கி கணக்கையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் கனமழை காரணமாக எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. பந்தலூர் பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் செந்நிறத்தில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓட அதில் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மண் சரிவில் சிக்கி கார் தலைக்குப்புற கவிழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் உடனடியாக காரில் இருந்த பயணிகள் மீட்கப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் மண் சரிவால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடலூர் உப்பட்டி சாலையில் 4க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. செங்கல்பட்டு அருகே போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குண்டடிப்பட்டு உயிர் தப்பிய ரவுடி சத்யா என்பவர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சீர்காழியைச் சேர்ந்த சத்யா செங்கல்பட்டு அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றார். அப்போது போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் ரவுடி சத்யா காயமடைந்தார். நியோமேக்ஸ் நிதி நிறுவன இயக்குநர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அவர்களின் ஜாமீனை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 10 ஆண்டுகளில் நிதி நிறுவன மோசடி வழக்குகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய பொருளாதார குற்றப்பிரிவுக்கு உத்தரவிட்டது.
மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறி பணி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து கலாஷேத்ரா கல்லூரி முன்னாள் உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க கலாஷேத்ரா அறக்கட்டளைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னாள் மாணவி அளித்த புகாரில் ஹரிபத்மன் கைதானதை தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் அவரை பணி நீக்கம் செய்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் பூட்டி கிடந்த வீட்டை உடைத்து நகை பணத்தை திருடியதாக பாஜக மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். தோமூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற அந்த நபர் பூண்டியைச் சேர்ந்த கேசவன் என்பவருடன் சேர்ந்து திருடி கோடீஸ்வரர் ஆனது விசாரணையில் தெரிய வந்தது. தென்காசி நகர்மன்ற கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த துணைத் தலைவருக்கும் பாஜக கவுன்சிலருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிலரது சுய லாபத்திற்காக பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள குடிநீர் தொட்டியை இடிக்க கவுன்சிலர்கள் சிலர் 15 லட்சம் ரூபாய் வரை வாங்கியதாக கூட்டத்தில் துணைத் தலைவர் குற்றம் சாட்டினார். கோவையில் யானைகள் வழித்தடத்தில் நடைபெற்று வரும் தொழில்நுட்ப நகர கட்டுமான பணிகளில் தற்போதைய நிலையே நீடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் யானைகள் வழித்தடமாக அறிவிக்கப்பட்டுள்ள 38 இடங்கள் குறித்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. காரைக்காலில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அருண் என்பவர் 14 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்ததோடு வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. எனினும் பாதிக்கப்பட்ட சிறுமி துணிச்சலாக பெற்றோரிடம் சொல்லவே இதுகுறித்து டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். திமுக ஆதரவு கவுன்சிலரின் குற்றச்சாட்டால் மதுரை மாமன்ற கூட்டத்தில் இருந்து அதிகாரிகள் வெளிநடப்பு செய்தனர். மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் பாதாள சாக்கடை உள்ளிட்ட பணிகளுக்கு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக குற்றம் சாட்டியதால் அதனை கண்டித்து அதிகாரிகள் கூட்டத்தை புறக்கணித்தனர். ராமநாதபுரத்தில் இல்லாத நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை இருப்பதாக ஆட்சியர் கூறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளுக்கான எந்த ஒரு திட்டமும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை எனவும் இன்சூரன்ஸ் காப்பீடு தொகையும் இதுவரை வந்து சேரவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரியில் மகனை அடித்து கொலை செய்த தந்தை போலீசில் சரணடைந்தார். கொல்லங்கோடு சிலுவைப்புறம் பகுதியைச் சேர்ந்த ஜினு என்பவர் மறுமணத்திற்கு பெண் கிடைக்காத விரக்தியில் மது போதைக்கு அடிமையாகி தந்தை செல்வராஜிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது சைக்கிள் செயினால் தாக்க முயன்ற மகனை தேங்காய் உரிக்கும் கம்பியால் தந்தை அடித்து கொன்றார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற கார் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் காயமடைந்தனர். கோவை நோக்கி சென்ற தனியார் பேருந்தை கார் முந்திச் செல்ல முயன்ற போது பக்கவாட்டில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர் பேரூராட்சி தலைவர் இருக்கையில் அமர வைத்து கௌரவிக்கப்பட்டார். கடந்த 40 ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த மதுரை வீரனுக்கு பேரூராட்சி ஊழியர்கள் சார்பில் பிரிவு உபச்சாரம் அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் பேரூராட்சியில் இறப்பு சான்றிதழுக்கு லஞ்சம் வாங்குவதாகவும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வரி வசூல் செய்வதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதாக கூறி பேரூராட்சி செயல் அலுவலருடன் திமுக கவுன்சிலர் வாக்குவாதம் செய்தார். இவரது புகார் குறித்து விசாரிக்காமல் மன்ற கூட்டத்தை நடத்தியதால் திமுக பெண் கவுன்சிலர் லதா கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வைக்கோல் ஏற்றிச் சென்ற வேன் மீது மின்கம்பி உரசி தீப்பிடித்தது. வைக்கோல் ஏற்றிய வேன் ஒன்று நெல்லூர்பேட்டை சாலையில் சென்று கொண்டிருந்த போது மின்கம்பி உரசியதில் திடீரென தீப்பிடித்து எரிந்த வைக்கோல் கட்டுகள் சாலையில் விழுந்து சிதறின. தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பற்றி எரிந்த தீயை போராடி அணைத்தனர்.
மயிலாடுதுறை அருகே நெற்பயிரில் களை கொல்லியை தெளித்த பின்னர் இலைகள் சுருண்டு கம்பி போல் நீண்டுள்ளதால் நெல்மணிகள் முளைக்காமல் மகசூல் குறையும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் களை கொல்லியை தடை செய்ய வேண்டும் என குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கரூரில் சீமை கருவேல மரங்களுக்கு மர்ம நபர்கள் வைத்த தீயால் ஏற்பட்ட புகை மூட்டம் காரணமாக 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவிகள் 3 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். திருக்காம்புலியூர் பகுதியில் தனியார் நிலத்தில் வெட்டி குவித்து வைக்கப்பட்டிருந்த சீமை கருவேல மரங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவில் கிரிவல பாதையில் வசித்து வந்த மக்களுக்கு 2 சென்ட் இடம் வழங்குவதாக கூறி 1 சென்டிற்கும் குறைவான காலி வீட்டுமனை பட்டா வழங்கியதால் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிரிவல பாதையில் 5 தலைமுறையாக வசித்து வந்த பொதுமக்களை காலி செய்து மாற்று இடம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி டிஎஸ்பி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு காதல் திருமணம் செய்த ஜோடி தஞ்சமடைந்தனர். சேமக்கோட்டையைச் சேர்ந்த அருண் என்பவரை ஸ்ரீமதி என்ற பெண் பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது. இவர்களது திருமணத்திற்கு ஸ்ரீமதியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் போலீசிடம் பாதுகாப்பு கேட்டனர். சென்னை காசிமேட்டிலிருந்து மீன்பிடிக்க படகில் சென்ற மீனவர் கடலில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடையாறு பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் படகில் மீன்பிடிக்க சென்ற இடத்தில் இயற்கை உபாதை கழித்த போது தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே விவசாய விளை நிலங்களில் மணல் திருடப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாராயணபுரம் பகுதியில் உள்ள விளை நிலங்களில் சட்டவிரோதமாக ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிப்பர் லாரிகளில் மணல் திருடும் மர்ம நபர்களையும் அவர்களுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தையிடம் கோபித்துக் கொண்டு ரயிலில் ஏறி அரக்கோணம் வந்த கர்நாடக மாநில இளைஞரை ரயில்வே போலீசார் மீட்டு உறவினரிடம் ஒப்படைத்தனர். அரக்கோணம் ரயில் நிலைய நடைமேடையில் சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றிய இளைஞரை பிடித்து போலீசார் விசாரித்ததில் அவர் கர்நாடகாவைச் சேர்ந்த அரவிந்த் என்பது தெரிய வந்தது. இதை அடுத்து உறவினர்களை வரவழைத்து அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் புதிய டாஸ்மாக் கடைக்கு மதுபாட்டில் ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனத்தை அப்பகுதி மக்கள் திருப்பி அனுப்பியும் கடையை திறக்கக்கூடாது என்றும் பெண்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தஞ்சாவூரில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த காவல்துறையைச் சேர்ந்த மோப்பனாய் சீசரின் உடல் 12 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. தஞ்சை காவல்துறையில் வெடிமருந்து மற்றும் வெடிபொருட்கள் கண்டறியும் பிரிவில் பணியாற்றி வந்த மோப்பனாய் சீசரின் உடலுக்கு மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். கோவையில் தாய் யானையை பிரிந்து தவித்து வந்த குட்டி யானை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குட்டியை தாய் யானையுடன் சேர்க்கும் வரை தெப்பக்காடு யானைகள் முகாமில் வைத்து வனத்துறையினர் பராமரித்து வந்தனர். இந்நிலையில் யானை குட்டிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. கோவை மாவட்டம் வால்பாறையில் கரடி நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். வால்பாறையில் நாளுக்கு நாள் வனவிலங்குகளின் அட்டகாசம் அதிகரித்து வரும் நிலையில் மானாம்பள்ளி பகுதியில் கரடி ஒன்று உலா வருகிறது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட கோரிக்கை எழுந்துள்ளது. ஐரோப்பிய கவுன்சிலின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டனியோ காஸ்டாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது வாழ்த்து பதிவில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலோபாய கூட்டாண்மையை மேலும் உயர்த்தி கொண்டு செல்ல தங்களுடன் நெருக்கமாக பணியாற்ற காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய உக்ரைனிய நகரமான நிப்ரோவில் உள்ள 9 மாடி குடியிருப்பு கட்டடத்தின் மீது ரஷ்யா ஏவுகணை வீசி தாக்கியதில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 6 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பான வீடியோவில் கட்டட இடிபாடுகளில் கார் சிக்கிய நிலையில் அதிலிருந்த நபரை மீட்பு குழுவினர் மீட்டனர். காசாவில் இஸ்ரேலால் நிகழ்த்தப்படும் போரால் காயமடையும் பாலஸ்தீன மக்களுக்கு தேவைப்படும் இரத்தத்தை அளிக்கும் வகையில் ஜோர்டான் மக்கள் மாபெரும் இரத்த தான முகாமினை நடத்தினர். சுமார் 3000 பேர் முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். சிலியின் தெற்கே உள்ள மகலன்ஸ் மற்றும் அண்டார்டிகா பகுதியில் உறைபனி காரணமாக கடல் உறைந்து காணப்படுகிறது. நாடு முழுவதும் வெண்பனி போர்த்தியது போல சூரிய உதயத்தில் ரம்மியமாக காட்சியளிக்கும் நிலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்நிலைகள் உறைந்ததால் குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் T20 உலக கோப்பையின் இறுதிப் போட்டி மழையினால் பாதிக்கப்பட்டால் மாற்று தேதியில் இறுதிப் போட்டி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரிசர்வ் டே நாளன்றும் மழை குறுக்கிட்டு ஆட்டம் ரத்தானால் சாம்பியன் பட்டம் இரு அணிகளுக்கும் பகிர்ந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விராட் கோலி 100 ரன்கள் அடிப்பார் என இங்கிலாந்து முன்னாள் வீரர் மாண்டி பனேசர் கணித்துள்ளார். மேலும் இந்திய அணி வெற்றி பெற்று கோப்பையை வெல்லும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற முன்னாள் கேப்டன் கங்குலி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி கீழ் இந்திய கிரிக்கெட்டின் முன்னேற்றத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற விராட் கோலியை 3வது இடத்திலும் ரிஷப் பந்த் துவக்க வீரராகவும் விளையாட வைப்பது அவசியம் என்றும் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷோயப் அக்தர் தெரிவித்துள்ளார். விராட் கோலி 3வது இடத்தில் களமிறங்கி தன்னுடைய இயற்கையான விளையாட்டை விளையாடினாலே இந்திய அணியின் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி முதல் முறையாக டெஸ்ட் போட்டியில் ஒரே நாளில் 500 ரன்களை கடந்து புதிய சாதனையை படைத்துள்ளது. இது மட்டுமில்லாமல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் போட்டியில் அதிவேக இரட்டை சதத்தை அடித்து இந்திய மகளிர் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் ஷஃபாலி வர்மா சாதனை நிகழ்த்தியுள்ளார். புதிய ஹேர் ஸ்டைலில் இருக்கும் மகேந்திர சிங் தோனியின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனை அவரது சிகை அலங்கார நிபுணர் ஆலிம் ஹக்கீம் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ள நிலையில் தோனி மீண்டும் ஒரு புதிய ஹேர் ஸ்டைலுக்கு தயாராகிவிட்டாரா என அவரது ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர். நியூயார்க்கின் டைம்ஸ் சதுக்கத்தில் விராட் கோலியின் தங்கச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலான நிலையில் விசாரணையில் அது போலி என தெரிய வந்துள்ளது. விராட் கோலியின் நல்ல உறக்கத்திற்கு டியூரோஃப்ளெக்ஸ் மெத்தை தான் காரணம் என விளம்பரத்துக்காக கம்ப்யூட்டர் அனிமேஷன் மூலம் சிலை உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தி கோட் திரைப்படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் வெளியான கிளிம்ஸ் வீடியோவில் சில ரஷ்ய வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. அதற்கு தமிழில் இந்திய போலீஸ் அதிகாரி என பொருள் என்பதால் விஜய் போலீஸ் அதிகாரியாக கூட நடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. பிரபாஸ் நடிப்பில் உருவான கல்கி 2898 AD திரைப்படம் இந்தியாவில் மட்டும் முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸில் 95 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. உலகளவில் இப்படம் 191 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் போஸ்டர் வெளியிட்டுள்ளது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் பாக்கியராஜ் கண்ணன் இயக்கும் பென்ஸ் படத்தில் ஃபகத் ஃபாசில் மற்றும் SJ சூர்யா இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் ராகவா லாரன்ஸ் கதாநாயகனாக நடிக்கிறார். சந்தானம் நடிக்கும் DD ரிட்டர்ன்ஸ் 2 படத்தில் கோட் பட நடிகை மீனாட்சி சௌத்ரி நாயகியாக நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தின் முதல் பாகத்தை இயக்கிய பிரேம்குமாரே 2ஆம் பாகத்தையும் இயக்குகிறார். இதில் சந்தானம் நாயகனாகவும் கோட் பட நடிகை மீனாட்சி சௌத்ரி நாயகியாகவும் நடிப்பதாக கூறப்படுகிறது. விஷ்ணுவர்தன் இயக்கும் நேசிப்பாயா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை நடிகை நயன்தாரா வெளியிட்டார். இப்படத்தில் ஆகாஷ் முரளி மற்றும் அதித்தி சங்கர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படத்தை மாஸ்டர் திரைப்படத்தை தயாரித்த XB Film Creators நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க உள்ளார்.
டெல்லியில் பிரதமர் மோடியை தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த சரத்குமார் தமது மகளின் திருமண விழாவில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தார். மனைவி ராதிகா சரத்குமார், மகள் வரலட்சுமி உள்ளிட்டோரும் நேரில் சென்று அழைப்பு விடுத்துள்ளனர். ஆனி வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இளஞ்சிவப்பு நிற பட்டுடுத்தி, மல்லிகை, மனோரஞ்சிதம் மலர்களால் ஆன மாலை அணிவித்து லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுடன் எழுந்தருளிய காஞ்சி காமாட்சி அம்மன் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற காளியம்மன் திருநடன விழாவில் பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். சத்திரம் கருப்பூர் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் 66 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட புதிய கொடிமரத்தில் புனித கொடி ஏற்றப்பட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கொடியேற்றத்தை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிரீமியம் லுக் மட்டுமல்லாமல் 32 MP கேமரா, ஐ கம்ஃபர்ட் டிஸ்பிளே, ஆக்டா கோர் சிப்செட், 5000 mAh பேட்டரி போன்ற மிரட்டலான ஃபீச்சர்ஸ்களுடன் அறிமுகம் செய்யப்பட்ட ரியல்மி C61 போனின் விற்பனை தொடங்கியுள்ளது. இந்த போனின் விலை 8999 ரூபாய் மட்டுமே என்பதால் வாடிக்கையாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என கூறப்படுகிறது. Flipkart தளத்தில் Vivo Y28 5G ஸ்மார்ட் போனுக்கு அசத்தல் தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. 5 MB கேமரா, டைமென்சிட்டி சிப்செட், ஃபாஸ்ட் சார்ஜிங் மற்றும் பல்வேறு சிறப்பான அம்சங்களை கொண்ட இந்த போனுக்கு 22% தள்ளுபடி வழங்கப்பட்டு 13,999 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய கேமரா பிரியர்களை தட்டி தூக்கும்படி AI கேமரா ஃபீச்சர்ஸ்களுடன் Oppo Reno 12F 5G போன் வெளியாக உள்ளது. இந்த போனின் செல்ஃபி மற்றும் மெயின் கேமராவில் 1080p வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வருகிறது. அது மட்டுமல்லாமல் OLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் போன்ற மற்ற ஃபீச்சர்ஸ்களிலும் மிரட்டுகிறது. உலக புகழ்பெற்ற பைக் உற்பத்தி நிறுவனமான ட்ரயம்ப் அதன் முன்னணி பைக் மாடலான ஸ்ட்ரீட் RRR-இன் விலையையே குறைத்திருக்கின்றது. அதன்படி பைக்கின் விலை 48,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இதன் மூலம் பைக்கின் ஆரம்ப விலை 9,95,000 மாறியுள்ளது. டாடா பஞ்ச் காருக்கு போட்டியாக ஹுண்டாய் நிறுவனம் புதிதாக இன்ஸ்டர் எலக்ட்ரிக் காரை விற்பனைக்கு கொண்டு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் பூசன் சர்வதேச வாகன கண்காட்சியில் இந்த கார் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது காஸ்பர் காரை தழுவி தயார் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.